Blessing on the bread, sacrament prayer. O God, eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep His commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய ரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இது செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஒன்று தெசலோனிக்கேயர் 1:2. ரெண்டாம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. வசனம் 1. 1 Thessalonians chapter 2 verse 1 to 20. Verse 1. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்து வீணா இருக்கவில்லை என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். For yourselves and brethren can now your entrance in unto you, that it was not in vain. வசனம் 2. உங்களுக்கு தெரிந்து இருக்கிறபடி முன்னமே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்துடனே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். But even after that we had suffered before and were shamefully entered as he can now at Philippi. We were and bold and your God to speak unto you the gospel of God with much contention. அதன் 3. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. For your the exhortation was not an deceit, for of the uncleanness near in the girl. வசனம் 4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதாகி தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிறது
சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். But as we were allowed of God to be put in trust with the gospel even, so we speak not as a splashing man, but God which ensure your the hearts. வசனம் 5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. For natural heart any time used and we flattered in words as he can now near a walk of covetousness. God is witness. வசனம் 6. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடவர்களாய், ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷர்களால் வரும் மகிமையை நாங்கள் தேவனிடத்தில் தேடவும் இல்லை. Near of man and shall God be and glory, nature of you, near hate and of the other, when we might have the band broadness same as the apostles of Christ. மேலும் உங்களிடத்தில் பச்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. But we were an gentle among you, even as a mercy touched your children. வசனம் 8. நாங்கள் உங்கள் மேலே வாஞ்சையாயிருந்தும் தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கதும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். So being affectionately desire of your we were the willing to have imparted unto you, not to the gospel of God only, but and also your own soul, because he were dear unto you. வசனம் 9. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசம் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்திலே பிரசங்கித்தோம். For he that remember, brethren, you are the labor and travel for the laboring night and day, because we will not be unchargeable unto any of you, preacher unto you the gospel of the God. வசனம் 10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களே சாட்சி, தேவனும் சாட்சி. He are the witness unto God, and also how holy and justly and unblemishably we about yourselves among you that believe. வசனம் 11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் உங்களை அழைத்து தேவனுக்கு நீங்கள் பாத்திரனாய் நடக்க வேண்டுமென்று as he can now, and how we accepted and comforted and charged every one of you as our Father is the children. வசனம் 12. தகப்பன் தன் பிள்ளைக்கும் சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேற்றுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். That we and world and walk in worthy of God, who had called and you unto the kingdom and the glory. வசனம் 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தையும் எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. For he is the cause and also think we
without cursing. Because when he that received the word of God, which he that heard, have used, he received it not as the word of man, but as it is in the truth, the word of God, and which is effectively worketh also in you that unbelieve. வசனம் 14. எப்படியெனில் சகோதரரே, யூத தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுபவர்களாகி, அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் அவர்கள் சுய ஜனங்களோடு பாடுபடுவீர்கள். For here, brethren, become the followers of the church of God, which is in the Judea, are in the Christ Jesus, for he also have the suffered like things of you are the one countryman, even as they have of the Jews. அதனம் 15. அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் தங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கேற்றவர்களும் மனுஷர்கள் யாவருக்கும் விரோதிகளுமாயிருந்து, who they both killed and the Lord and Jesus and their own prophet, and how the persecuted Jews, and they please not God, and are the country to all men. வசனம் 16. புறஜாதியார்கள் இரட்சிக்கப்படுவதற்கும் நாங்கள் அவர்களுடனே பேசாதபடிக்கும் தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் நாங்கள் பாவங்களையே மறைக்கிறவர்கள் அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. Forbidding used to speak to the Gentiles, that they might be saved to the full abhorrent sins always. For this work is the come upon them to the uttermost. வசனம் 17. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களிடையிருந்து சரீரத்தின்படியே கொஞ்ச காலம் உங்கள் விட்டு பிரிந்திருந்தபடியினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமென்று மிகுந்த ஆசையுடன் அதிகமாய் பிரயாச பண்ணினோம். But we, the brethren, being taken from you for the short time in the presence, not in the heart, endure the more abundantly to see your the face with great desire. வசனம் 18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்திலே வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களையே தடை பண்ணினான். Wherefore we all and have come unto you, even I Paul, once and again, but Satan and hindered you. வசனம் 19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பார்கள் யார்? உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். For what is your hope? You are the joy, you are the crown of the rejoicing. Have not an even he in the presence of your Lord Jesus Christ at this coming. வசனம் 20. நீங்கள் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். For ye have your glory and joy. Come follow me. Books. 18. இதோ நான் உன்னை என் கையை பிடித்து வழிநடத்துவேன், உன்னை என் நாமமாகிய உன் தகப்பனின் ஆசாரியத்துவத்தை உன்மேல் வைக்க என் வல்லமை உன்னை எடுத்துக்கொள்ளும். 19. நோவாவுக்கு இருந்தது போல உன்னோடும் இருக்கும், ஆனால் உன் ஊழியத்தின் மூலம் என் நாமம் பூமியில் என்றென்றும் அறியப்படும், ஏனென்றால் நான் உன் கடவுள். என் விசுவாசத்திற்காகவும் நீதியான ஆசைகளுக்காகவும் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார். நாம் அனைவரும் நம் குடும்பங்களாலும் மற்றும் நமது கலாச்சாரத்தாலும் செல்வாக்கு பெற்றுள்ளோம் என்று மூப்பர் நீல் எல்.
ஆண்டர்சன் கற்பித்தார். ஆனாலும் நமக்குள் நாம் தனித்துவமாகவும் தனித்தனியாகவும் கட்டுப்படுத்தி உருவாக்கும் ஒரு இடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இறுதியில், நமது உள் ஆசைகளுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. அவை நமது தேர்வுகளிலும் நமது செயல்களிலும் காணப்படுகின்றன. உங்கள் ஆசைகளை பயிற்றுவிக்கவும். எல்டர் ஆண்டர்சன் ஆலோசனைகள் churchofjesuschrist.org. ஆபிரகாம் 1:1-19 எல்டர் ஆண்டர்சன் கற்பித்ததை எவ்வாறு நிரூபிக்கிறது என்பதை கவனியுங்கள். இது போன்ற கேள்விகள் உதவக்கூடும். ஆபிரகாம் என்ன விரும்பினார்? அவரது செயல்களில் அவரது ஆசைகள் எவ்வாறு தெளிவாக தெரிந்தன? கடவுள் அவரது ஆசைகளை எவ்வாறு ஆதரித்தார்? உங்கள் ஆசைகள் என்ன? அவை உங்கள் செயல்களில் எவ்வாறு வெளிப்படுகின்றன? கடவுள் உங்களை எவ்வாறு ஆதரிக்கிறார்? நீதியை விரும்பாத குடும்ப உறுப்பினர்களை கொண்டவர்களுக்கு இந்த வசனங்கள் என்ன செய்தியை கொண்டுள்ளன? ஆபிரகாம் மற்றும் சாராவின் மிகப்பெரிய ஆசைகளில் ஒன்றான ஒரு குழந்தையை பெறுவது பல ஆண்டுகளாக நிறைவேறாமல் போனது. ஆதியாகமம் 15 பார்க்கவும். ஆபிராம் சந்ததியை விரும்புகிறார். கர்த்தர் அவருக்கு நட்சத்திரங்களைப் போல சந்ததியை வாக்குறுதி அளிக்கிறார். ஆபிராம் வாக்குறுதியை நம்புகிறார். அவருடைய சந்ததி எகிப்தில் அந்நியர்களாக இருக்கும். பின்னர் 4 தலைமுறைகளுக்கு பிறகு அவர்கள் கானானை சுதந்தரிப்பார்கள். 1 இவைகளுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு ஒரு தரிசனத்தில் வந்து, ஆபிராமே, பயப்படாதே, நான் உமது கேடயமும் உமது மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். 2 ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பிள்ளையில்லாமல் போகிறேனே, என் வீட்டின் பொறுப்பாளர் தமஸ்குவின் எலியேசர், நீர் எனக்கு என்ன தருவீர் என்று கேட்டார். 3 அதற்கு ஆபிராம், இதோ, நீர் எனக்கு சந்ததியை கொடுக்கவில்லை, இதோ, என் வீட்டில் பிறந்தவன் என் வாரிசு என்றான். 4 இதோ, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் வாரிசு அல்ல, உன் கர்ப்பத்திலிருந்து புறப்படுபவனே உன் வாரிசு என்று சொன்னான். 5 அவனை வெளியே கொண்டு வந்து, இப்போது பார் என்றார். வானமே, நட்சத்திரங்களை எண்ணு, உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு. அவன் அவனை நோக்கி, உன் சந்ததி அப்படியே இருக்கும் என்றார். 6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். எபிரெயர் அதிகாரம் 11 நீ என்ன கற்றுக்கொள்கிறாய்? 8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறவேண்டிய இடத்திற்கு போக அழைக்கப்பட்டபோது கீழ்ப்படிந்து தான் எங்கே போகிறான் என்று அறியாமல் புறப்பட்டு போனான். 9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அந்நிய தேசத்தில் தங்கியிருந்தான். அதே வாக்குத்தத்தத்தின் சுதந்திரர்களான ஈசாக்கு யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தான். 10 ஏனென்றால் கடவுள் கட்டி எழுப்பி உருவாக்கிய அஸ்திவாரங்களைக் கொண்ட ஒரு நகரத்தை அவன் எதிர்பார்த்தான். 11 விசுவாசத்தினாலே சாராளும் பிள்ளை பெற பெலன் பெற்று வாக்குத்தத்தம் பண்ணினவரை உண்மையுள்ளவராக கருதியதால் வயது கடந்தபோது ஒரு குழந்தையை பெற்றாள். 12 ஆகையால் ஒருவரிடமிருந்தும் இறந்தவர்களிடமிருந்தும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் எண்ணற்ற கடற்கரை மணலைப் போலவும் ஏராளமானோர் தோன்றினர். 13 இவர்கள் அனைவரும் விசுவாசத்தில் இறந்தனர், வாக்குறுதிகளை பெறாமல் அவற்றை தூரத்திலிருந்து பார்த்து அவற்றை நம்பி அவற்றை தழுவி பூமியில் அந்நியர்களாகவும் யாத்ரீகர்களாகவும் இருப்பதை ஒப்புக்கொண்டனர். ஆபிரகாமும் சாராளும் இந்த சோதனையை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பது பற்றி. இரட்சகர் தம் வாக்குறுதிகள் தூரத்தில் இருந்தாலும் அவற்றை தழுவ உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறார்? ஆபிரகாமின் விடுதலை வீடியோ என்பதையும் காண்க. நற்செய்தி நூலகம். ஆபிரகாமின் விடுதலை ஆதியாகமம் அதிகாரம் 12 ஆபிராம் ஒரு பெரிய தேசமாக மாறுவார்,
அவரும் அவருடைய சந்ததியும் பூமியின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரானிலிருந்து கானான் தேசத்திற்கு பயணம் செய்வார். பஞ்சத்தின் காரணமாக அவர் எகிப்துக்குச் செல்கிறார். ஆபிராமும் சாராயும் பார்வோனின் அரசவையில் சோதிக்கப்படுகிறார்கள். 1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. 2 உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் நாமத்தை பெருமைப்படுத்துவேன். நீ ஒரு ஆசீர்வாதமாயிருப்பாய். 3 உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உன்னை சபிக்கிறவனைச் சபிப்பேன். உன்னில் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அத்தியாயம் 1315. நீ காணும் தேசமெல்லாம் அதை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுப்பேன். 16 உன் சந்ததியை பூமியின் தூளை போல ஆக்குவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண முடிந்தால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அத்தியாயம் 15. ஆபிராம் சந்ததியை விரும்புகிறான். கர்த்தர் அவனுக்கு நட்சத்திரங்களைப் போல சந்ததியை வாக்கு பண்ணுகிறார். ஆபிராம் வாக்குத்தத்தத்தை நம்புகிறார். அவருடைய சந்ததி எகிப்தில் அந்நியர்களாக இருப்பார்கள். பின்னர் 4 தலைமுறைகளுக்கு பிறகு அவர்கள் கானானை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 1 இந்த காரியங்களுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு ஒரு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, பயப்படாதே, நான் உமது கேடகமும் உமது மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். 2 ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பிள்ளையில்லாமல் போகிறேனே, என் வீட்டின் விசாரணைக்காரன் தமஸ்குவின் எலியேசர். ஆகையால் நீர் எனக்கு என்ன தருவீர் என்றான். 3 அதற்கு ஆபிராம், இதோ, நீர் எனக்கு சந்ததியை கொடுக்கவில்லை, இதோ, என் வீட்டிலே பிறந்தவன் என் வாரிசு என்றான். 4 இதோ, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் வாரிசாக இருக்க மாட்டான், ஆனால் அவன் 18 Behold, I will lead thee by my hand, and I will take thee, to put upon thee my name, even the priesthood of thy father, and my power shall be over thee. 19 As it was with Noah, so shall it be with thee. But through thy ministry my name shall be known in the earth forever, for I am thy God. God will bless me for my faith and righteous desires. We are all influenced by our families, and our culture, Elder Neil L. Anderson taught, and yet I believe there is a place inside of us that we uniquely and individually control and create. Eventually, our inner desires are given life and they are seen in our choices and in our actions. Educate your desires. Elder Anderson Counsels, churchofjesuschrist.org. Consider how Abraham 1:1-19 demonstrates what Elder Anderson taught. Questions like these might help. What did Abraham desire? How were his desires evident in his actions? How did God support his desires? What are your desires? How are they evident in your actions? How does God support you? What message do these verses have for people whose family members do not desire righteousness? One of Abraham and Sarah's greatest desires, to have a child, went unfulfilled for many years. See Genesis chapter 15. Abram desires offspring. The Lord promises him seed in number as the stars. Abram believes the promise, his seed will be strangers in Egypt. Then, after 4 generations, they will inherit Canaan. One after these things the word of the Lord came unto Abram in a vision, saying, Fear not, Abram, I am thy shield, and thy exceeding great reward. 2 And Abram said, Lord God, what wilt thou give me, seeing I go childless,
and the steward of my house is this Eliezer of Damascus? 3 And Abram said, Behold, to me thou hast given no seed, and, lo, one born in my house is mine heir. 4 And, behold, the word of the Lord came unto him, saying, This shall not be thine heir, but he that shall come forth out of thine own bowels shall be thine heir. 5 And he brought him forth abroad, and said, Look now toward heaven, and tell the stars, if thou be able to number them. And he said unto him, So shall thy seed be. 6 And he believed in the Lord, and he counted it to him for righteousness. What do you learn from Hebrews chapter 11:8? By faith Abraham, when he was called to go out into a place which he should after receive for an inheritance, obeyed, and he went out, not knowing whither he went. 9 By faith he sojourned in the land of promise, as in a strange country, dwelling in tabernacles with Isaac and Jacob, the heirs with him of the same promise. 10 For he looked for a city which hath foundations, whose builder and maker is God. 11 Through faith also Sarah herself received strength to conceive seed, and was delivered of a child when she was past age, because she judged him faithful who had promised. 12 Therefore sprang there even of one, and him as good as dead, so many as the stars of the sky in multitude, and as the sand which is by the seashore innumerable. 13 These all died in faith, not having received the promises, but having seen them afar off, and were persuaded of them, and embraced them, and confessed that they were strangers and pilgrims on the earth. About how Abraham and Sarah faced this trial. How does the Savior help you embrace his promises, even if they are afar off? See also, Deliverance of Abraham, video. Gospel Library, Deliverance of Abraham. Genesis chapter 12 Abram will become a great nation, he and his seed will bless all the families of the earth. He travels from Haran to the land of Canaan, because of famine. He goes down into Egypt. Abram and Sarai are tested in Pharaoh's court. 1 Now the Lord had said unto Abram, Get thee out of thy country, and from thy kindred, and from thy father's house, unto a land that I will show thee. 2 And I will make of thee a great nation, and I will bless thee, and make thy name great, and thou shalt be a blessing. 3 And I will bless them that bless thee, and curse him that curseth thee, and in thee shall all families of the earth be blessed. Chapter 13:15 For all the land which thou sayest, to thee will I give it, and to thy seed forever. 16 And I will make thy seed as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, then shall thy seed also be numbered. Chapter 15 Abram desires offspring. The Lord promises him seed in number as the stars. Abram believes the promise. His seed will be strangers in Egypt. Then, after 4 generations, they will inherit Canaan. 1 After these things the word of the Lord came unto Abram in a vision, saying, Fear not, Abram, I am thy shield, and thy exceeding great reward. 2 And Abram said, Lord God, what wilt thou give me, seeing I go childless, and the steward of my house is this Eliezer of Damascus? 3 And Abram said, Behold, to me thou hast given no seed, and, lo, one born in my house is mine heir. 4 And, behold, the word of the Lord came unto him, saying, This shall not be thine heir, but he. Amish books. நியூயார்க்கில் பின்னப்பட்ட இயக்குனரின் புன்னகையை நான் இன்னும் பார்க்கவில்லை. பேலி நான் படப்பிடிப்பு தளத்தின் ஓரத்தில் நிற்பதை கவனித்து, என்னை பார்த்து கண்களை குறுக்காக பார்த்தாள். சத்தமாகச் சிரிப்பதை நிறுத்த நான் என் வாயை கையால் தட்ட வேண்டியிருந்தது.
அவள் எப்போதும் மனநிலையை எளிதாக்கவும் என்னை சிரிக்க வைக்கவும் ஒரு வழியை கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு நிறைய கடன்பட்டிருக்கிறேன். அவளுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவளுடைய மிட்டாய் தயாரிக்கும் உதவியாளராக நியூயார்க்கிற்கு அவளுடன் வர அவள் என்னை கேட்டபோது அவளுடைய அழைப்பை என்னால் நிராகரிக்க முடியவில்லை. அது ஒரு எளிதான தேர்வு என்று சொல்ல முடியாது. இல்லை, இது மிகவும் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. ஏனென்றால் ஒரு அமிஷ் பெண்ணாக என்னால் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்று தொலைக்காட்சியில் இருப்பது. இருப்பினும் நான் இன்னும் தேவாலயத்தில் ஞானஸ்நானம் பெறவில்லை. எனவே அதிக சிக்கலில் சிக்காமல் தொலைக்காட்சியில் இருக்க முடியும். அப்படி இருந்தும் ஹோம்ஸ் கவுண்டியில் உள்ள பல கண்டிப்பான அமிஷ்கள் நான் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று நினைத்தார்கள் என்பது எனக்கு தெரியும். நான் இதைச் செய்வதில் கிளாராவுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க எவ்வளவு ஆசைப்படுகிறேன் என்பதை பெய்லி அறிந்திருந்தார். எப்படியோ பெய்லி தனது பாட்டியை எனது உதவி தேவை என்று சமாதானப்படுத்தினார். உங்கள் தோழி தனக்கு மிகவும் நன்றாக இருப்பதாக தெரிகிறது என்று ஒரு பெண் என் காதில் கூச்சலிட்டாள். நான் என் கையை என் வாயிலிருந்து விலக்கி குதித்து மரியா லாங்ஸ்டன் பின்னால் நிற்பதை பார்த்தேன். என் குதிகால்களில் சுழன்று கொண்டிருந்தேன். In New York, I'd yet to see the braided director smile. Bailey noticed me standing off to the side of the set and crossed her eyes at me. I had to clap my hand over my mouth to stop from laughing out loud. She always had a way to lighten the mood and make me laugh. I owed a lot to her. And when she'd asked me to come with her to New York to be her candy-making helper on her television show, I couldn't turn down her invitation. I can't say it was an easy choice. No. It was quite controversial because as an Amish woman, there were certain things I couldn't do, and one of those things was to be on television. However, I wasn't baptized into the church yet. So I could be on TV without getting into too much trouble. Even so, I knew many of the strict Amish back in Holmes County thought I was up to no good. Clara wasn't keen on the idea of me doing this. But Bailey knew how badly I wanted to be a part of the show, and, somehow, Bailey convinced her grandmother that she needed my help. Your friend seems to be doing very well for herself, a woman cooed in my ear. I dropped my hand from my mouth and jumped, spinning on my heels to see Maria Langston standing behind. Piano box. விசைப்பலகை விசைப்பலகை வெள்ளை விசைகள் மற்றும் கருப்பு விசைகளால் ஆனது. கருப்பு விசைகள் 2 மற்றும் 3 குழுக்களாக அமைக்கப்பட்டிருக்கும். விசைப்பலகையின் இடதுபுறத்தில் 3 கருப்பு விசைகளின் குழுவை கண்டறியவும். அங்கிருந்து தொடங்கி வலதுபுறம் நகர்ந்து விசைப்பலகையின் மையத்தை அடையும் வரை 3 கருப்பு விசைகளின் அனைத்து குழுக்களையும் இயக்கவும். உங்கள் இடது கையின் 4, 3 மற்றும் 2 விரல்களை பயன்படுத்தி ஒரு நேரத்தில் ஒரு விசையை இயக்கவும். வலதுபுறத்தில் தொடங்கி விசைப்பலகையின் மையத்தை நோக்கி நகரும் வகையில் உங்கள் வலது கையால் அதே பயிற்சியை செய்யுங்கள். விரல் எண் பக்கத்தில் உள்ள இசை குறிப்புகள் விசைப்பலகையில் எந்த விசைகளை இயக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றன. பக்கத்தில் மேல் நோக்கி நகரும் குறிப்புகளின் குழுக்கள் வரிசையில் இயக்கப்படும். விசைப்பலகையின் வலதுபுறம் அல்லது விசைப்பலகையில் மேல் நோக்கி நகரும். பக்கத்தில் கீழே நகரும் குறிப்புகள் விசைப்பலகையின் இடதுபுறம் அல்லது விசைப்பலகையின் கீழ்நோக்கி நகர்த்துவதன் மூலம் வரிசையில் இயக்கப்படும். குறிப்புகளை எந்த வரிசையிலும் எழுதலாம். மேலே நகர்த்துதல், கீழ்நோக்கி நகர்த்துதல்,
திசையை மாற்றுதல் அல்லது மீண்டும் மீண்டும் செய்தல். இந்த பாடத்தின் தொடக்கத்தில் உங்கள் விரல்களை எண்ணுவதன் மூலம் விசைப்பலகை வாசிக்க கற்றுக் கொடுக்கப்பட்டது. 8 முதல் 9 வரை பார்க்கவும். தொடர்ச்சியான வெள்ளை விசைகளில் பின்வரும் குறிப்புகளின் வரிசைகளை இயக்க உங்கள் வலது கையை பயன்படுத்தவும். குறிப்புகளுக்கு கீழே உள்ள எண்களை வழிகாட்டியாக பயன்படுத்தவும். இப்போது உங்கள் இடது கையை பயன்படுத்தி தொடர்ச்சியான வெள்ளை விசைகளில் பின்வரும் குறிப்புகளின் வரிசைகளை இயக்கவும். குறிப்புகளுக்கு கீழே உள்ள எண்களை வழிகாட்டியாக பயன்படுத்தவும். 3 4 2 4 3 4 4 4. El teclado está compuesto de teclas blancas y teclas negras. Las teclas negras están distribuidas en grupos de 2 y de 3. Busque el grupo de 3 teclas negras al extremo izquierdo del teclado. Empezando allí y dirigiéndose hacia la derecha. Toque todos los grupos de 3 teclas negras hasta que llegue al centro del teclado. Toque una tecla por vez, usando los dedos 4, 3 y 2 de la mano izquierda. Haga el mismo ejercicio con la mano derecha empezando al extremo derecho y moviéndose hacia el centro del teclado. La numeración de los dedos, las notas musicales que se encuentran en la página le muestran cuáles teclas tocar en el teclado. Los grupos de notas que se mueven hacia arriba en la página son aquellas que se tocan en secuencia moviéndose hacia la derecha del teclado, o hacia arriba en el teclado. Las notas que se mueven hacia abajo en la página son aquellas que se tocan en secuencia moviéndose hacia la izquierda del teclado, o hacia abajo en el teclado. Las notas pueden escribirse en cualquier secuencia, moviéndose hacia arriba, hacia abajo, cambiando de dirección o repitiéndose. Al principio de este curso se le enseñó a tocar el teclado numerando los dedos. Véase PAX 8 a 9. Use la mano derecha para tocar las siguientes secuencias de notas sobre teclas blancas que estén colocadas en forma consecutiva. Guíese usando los números que están debajo de las notas. Use ahora la mano izquierda para tocar las siguientes secuencias de notas sobre teclas blancas que estén colocadas en forma consecutiva. Guíese usando los números que están debajo de las notas. 3, 4, 2, 4, 3, 4, 4, 4.